Hare Krishna. Srimad Bhagavatam, 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudhiraye Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhakti Bhavati Naistiki. 35வது ஸ்லோகம் 9வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். யதா மஹாந்தி பூதானி பூதேஷு சாத்வசேஷ்வனோ பிரவிஷ்டானி அப்ரவிஷ்டானி ததா தேஷு நதேஷ்வஹம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. யதா அவ்வாறே மகாந்தி பிரபஞ்ச பூதானி ஐம்பூதங்கள் மூலப்பொருட்கள் பூதேஷு உச்ச அவேஷு மிகச்சிறிய மற்றும் பிரம்மாண்டமானவைகளில் அணு பிறகு பிரவிஷ்டானி நுழைந்தன அப்பிரவிஷ்டானி நுழையவில்லை ததா ஆகையால் தேஷு அவற்றினுள் ந இல்லை தேஷு அவற்றினுள் அகம் நான். மொழிபெயர்ப்பு. ஓ பிரம்மா, பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தினுள் நுழைகின்றன, அதே சமயம் நுழையாமலும் இருக்கின்றன. அதைப் போலவே படைக்கப்பட்ட அனைத்திற்குள்ளும் நான் இருக்கிறேன், அதே சமயம் அவற்றிற்கு வெளியிலும் இருக்கிறேன். பொருளுரை. ஜடப்படைப்பின் பெரும் பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவை படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களின் உடலுக்குள்ளேயும் நுழைகின்றன. இத்தகைய படைக்கப்பட்ட ஜீவன்கள் பின்வருமாறு: கடல்கள், மலைகள், நீர்வாழ்வன, தாவரங்கள், ஊர்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், ஜடத்தோட்டத்திற்கு உட்பட்ட பிற ஜீவன்கள் மற்றும் தேவர்கள் ஆகியவை. இத்தகைய பஞ்சபூதங்கள் ஜீவன்களின் உடலுக்குள் புகும் அதே சமயம் அவற்றிலிருந்து வேறுபட்டவையாகவும் உள்ளன. விருத்தியடைந்த உணர்வு நிலையில் பௌதிக விஞ்ஞானத்தையும் உடல்கூறு விஞ்ஞானத்தையும் மனிதனால் கற்றறிய முடியும். ஆனால் அத்தகைய விஞ்ஞானங்களின் அடிப்படை கொள்கைகளாக பஞ்சபூதங்கள் மூலப்பொருட்கள் உள்ளன. மனித உடல், மலையின் உடல் மற்றும் பிரம்மா உட்பட தேவர்களின் உடல்கள் ஆகிய அனைத்தும் நிலம், நீர் முதலிய அதே மூலப்பொருட்களால் ஆனவையாகும். முதலில் பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டன. இதன் பிறகுதான் அவை தேக அமைப்பினுள் புகுந்தன. ஆனால் இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் அவை பிரபஞ்சத்தின்
பிரபஞ்சத்தினுள் புகுந்தும் அதே சமயம் புகாமலும் இருக்கின்றன. அதே போலவே பரமபுருஷர் தமது அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்தியால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்குள்ளும் இருக்கிறார். அதே சமயம் முன்பே விளக்கப்பட்டது போல் அவற்றிற்கு வெளியிலுள்ள தமது ராஜ்யத்திலும் வைகுண்ட லோகம் இருக்கிறார். இது பிரம்ம சம்ஹிதையில் 5.37 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபேஸ் தாபிர்ய ஏவ நிஜரூபதயா கலாபி கோலோக ஏவ நிசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி. உன்னதமான வாழ்வு, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றை கொண்ட தமது அந்தரங்க சக்தியிலிருந்து தோன்றும் விரிவங்கங்களின் மூலமாக பகவான் இன்பம் அனுபவிக்கிறார். ஒரே சமயத்தில் படைப்பின் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அவர் நுழைகிறார். இந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன். அவரது இந்த விரிவங்கங்களை பற்றியும் அதே பிரம்ம சம்ஹிதையில் 5.35 மிகவும் தெளிவாக பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ஏகோ அபி அசௌரங் ரசைதும் ஜகதண்ட கோடிம் யச்சக்திரஸ்தி ஜகதண்ட சயாயத்தந்த அண்டாந்திரஸ்த பரமாணு சயாந்திரஸ்தம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி. பகவான் தமது விரிவங்கங்களில் ஒன்றின் மூலமாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் பிரவேசித்து பௌதிக படைப்பு முழுவதிலும் தனது எல்லையற்ற சக்தியை மிகவும் தாராளமாக தோற்றுவிக்கிறார். அந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன். இவ்வாறாக பரமபுருஷர் சர்வ வியாபகமுடையவர் என்பது அருவவாதிகளால் கற்பனை செய்து பார்க்க முடியும். எனவே அவருக்கு சொந்த உருவம் இருப்பது சாத்தியமல்ல என்று அவர்கள் முடிவு செய்கின்றனர். இதில்தான் பகவானின் உன்னத அறிவை பற்றிய ரகசியமே அடங்கியுள்ளது. உன்னதமான கிருஷ்ண பிரேமைதான் இந்த ரகசியம். இத்தகைய உன்னதமான கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்துள்ள ஒருவரால் பரமபுருஷரை ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அசையும் பொருளிலும் அசையாத பொருளிலும் சிரமமின்றி காண முடியும். அதே சமயம் பகவான் தமது சொந்த வசிப்பிடமான கோலோகத்தில் தமது நித்திய சகாக்களுடன் நித்தியமான லீலைகளை அனுபவித்து கொண்டிருப்பதையும் அவரால் காண முடியும். இத்தகைய நித்திய சகாக்கள் பகவானுடைய உன்னத இருப்பின் விரிவுகளாவர். ஆரம்பத்தில் பகவானால் குறிப்பிடப்பட்டது போல் சரஹஸ்யம் தத் அங்கம் ச, இக்காட்சிதான் ஆன்மீக அறிவின் உண்மையான பரம ரகசியமாகும். மனக்கற்பனையாளர்களால் தங்களது மதிநுட்பத்தை கொண்டு இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. தமது பிரம்ம சம்ஹிதையில் 5.38 பின்வருமாறு சிபாரிசு செய்துள்ள முறையின் வாயிலாக இந்த மர்மத்தை வெளிப்படுத்த முடியும். பிரேமாஞ்சன சுரிதா பக்தி விலாசனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி. பகவத் பிரேமை எனும் தைலத்தால் அலங்கரிக்கப்பட்ட கண்களையுடைய தூய பகவத் பக்தர்கள் பரமபுருஷரை தங்களுடைய இதயங்களில் எப்பொழுதும் தரிசிக்கின்றனர். எல்லா உன்னத குணங்களையும் கொண்ட சியாம சுந்தரரான இந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன். எனவே பரமபுருஷ பகவான் ஒவ்வொரு அணுவிலும் இருந்தாலும் வரட்டு கற்பனையாளர்களுக்கு அவர் காணப்படாதவராகவே இருக்கிறார். ஆனால் தூய பக்தர்களின் முன் பரம ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் அவர்களுடைய கண்கள் பகவத் பிரேமியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகவத் பிரேமியை பகவானின் உன்னத அன்பு தொண்டை பயில்வதால் மட்டுமே அடைய முடியும், வேறெதனாலும் அல்ல. பக்தர்களின் காட்சி சாதாரணமானதல்ல, அது பகவத் தொண்டால் தூய்மைப்படுத்தப்பட்டு உள்ளது. அதாவது ஐம்பூதங்கள் உள்ளும் புறமும் உள்ளதைப் போலவே பகவானின் பெயர், உருவம், குணம், லீலைகள், பரிவாரம் போன்றவை வைகுண்டத்திற்கு மிக மிக தூரத்தில் உள்ள பக்தனின் இதயத்தில் உண்மையாகவே நிழலாடுகின்றன.
பௌதிக விஞ்ஞானத்தினால் தொலைக்காட்சி பெட்டியின் வாயிலாக மிக தூரத்தில் உள்ள பொருட்களை ஒருவரால் காண முடியும் என்றாலும் அறிவற்றவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. உண்மையில் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்துள்ள ஒருவர் பகவானுடைய ராஜ்யத்தை பற்றிய தொலைக்காட்சிகள் எப்பொழுதும் தமது இதயத்தில் பிரதிபலிப்பதற்கு ஏற்ற வசதியை பெற்றுள்ளார். இதுவே முழுமுதற் கடவுளின் அறிவை பற்றிய பரம ரகசியமாகும். பகவானால் யாருக்கு வேண்டுமானாலும் ஜடபந்தத்திலிருந்து விடுதலை முக்தி அளிக்க முடியும். ஆயினும் நாரதரால் உறுதி செய்யப்பட்டுள்ளதைப் போல் முக்திம் ததாதி கர்ஹிசித்ம ந பக்தி யோகம், பகவத் பிரேமியை அவர் அளிப்பது மிகவும் அரிது. பகவானின் இந்த உன்னதமான பக்தி தொண்டு மிகவும் அற்புதமானது என்பதால் இது தகுதியுடைய பக்தனை உன்னதத்தின் உறவிலிருந்து விலகிச் செல்ல அனுமதிக்காமல் அவனை எப்பொழுதும் ஆத்மார்த்தமான செயல்களில் மெய்மறந்த நிலையிலேயே வைத்துள்ளது. இவ்வாறாக பக்தனின் இதயத்தில் விருத்தியடைந்துள்ள பகவத் பிரேமை பரம ரகசியமானதாகும். பிரம்மதேவர் எப்பொழுதும் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் ஆழ்ந்திருப்பதால் அவருடைய ஆசைகள் ஒருபொழுதும் நிறைவேற்றப்படாமல் இருந்ததே இல்லை என்று அவர் முன்பு நாரதரிடம் கூறினார். உன்னதமான பகவத் தொண்டை தவிர வேறு ஆசை கூட அவர் இதயத்தில் இருக்கவில்லை. அதுவே பக்தி யோக முறையின் அழகும் பரம ரகசியமும் ஆகும். பகவான் அச்சுதனாக இருப்பதால் அவரது விருப்பம் என்றும் தவறாததாகும். இதை போலவே பகவானின் உன்னத தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களின் விருப்பங்களும் கூட தவறாதவையாகும். அச்சுதம் மந்திரக்கல்லின் சிந்தாமணிக்கல் ஆற்றலை அறிவது மிகவும் கஷ்டம் என்பதைப் போலவே பக்தி தொண்டின் பரம ரகசியத்தை பற்றிய அறிவு இல்லாமல் இதை புரிந்து கொள்வது பாமர மனிதனுக்கு மிகவும் கஷ்டமாகும். மந்திரக்கல்லை காண்பது மிகவும் அரிது. அதை போலவே கோடிக்கணக்கான முக்தியடைந்த ஆத்மாக்களுக்கிடையிலும் கோட்டீஸ்வி மகாமுனே பகவானின் ஒரு தூய பக்தரை காண்பதரிது. அறிவின் முறையால் அடையப்படும் எல்லா வகையான பூரணத்துவங்களிலும் பக்தி தொண்டில் அடையப்படும் யோக பூரணத்துவமே அனைத்திலும் மிக உயர்ந்ததும் மிக இரகசியமானதும் ஆகும். இது அஷ்டாங்க யோக முறையில் அடையப்படும் சித்திகளை விட அதிக மர்மமானதாகும். எனவே பகவத்கீதை 18வது அத்தியாயம் 64வது பதத்தில் பகவான் இந்த பக்தி யோகத்தை பற்றி அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். சர்வ குஹ்யதமம் பூயக ஸ்ருணு மே பரமம் வச்சக. கீதோபசத்தில் உள்ள மிகவும் இரகசியமான பகுதியை பற்றி மீண்டும் என்னிடம் இருந்து கேள். இதே விஷயம் பிரம்மாவால் நாரதருக்கு பின்வரும் சொற்களில் உபதேசிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதம் பாகவதம் நாமயன் மே பகவதோதிதம் சங்கரஹோயம் விபூதீனாம் த்வம் ஏதத் விபூலி கூறு. நாரதரிடம் பிரம்மதேவர் கூறினார், பாகவதத்தை பற்றி உன்னிடம் நான் கூறியவை அனைத்தும் பரமபுருஷரால் எனக்கு கூறப்பட்டவை ஆகும். இவ்விஷயங்களை நீ விரிவுபடுத்தி பரப்ப வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை கூறுகிறேன். இவ்வாறாக பகவானின் உன்னத அன்பு தொண்டின் மூலமாக பரம ரகசியமான பக்தி யோகத்தை மக்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். பக்தி யோகத்தின் ரகசியம் பிரம்மாவுக்கு பகவானாலேயே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே ரகசியத்தை பிரம்மதேவர் நாரதருக்கும், நாரதர் வியாசருக்கும், வியாசதேவர் சுகதேவ கோஸ்வாமிக்கும் விளக்கினார்கள். அதே அறிவு சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாக கீழிறங்கி வருகிறது. இந்த அறிவை உன்னதமான சீட பரம்பரையின் மூலமாக பெறுவதற்கு போதுமான பாக்கியசாலியாக ஒருவன் இருப்பானாயின் பகவானையும் அவரது ஒளி அவதாரமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தையும் பற்றி பரம ரகசியத்தை அறிவதற்குரிய வாய்ப்பை அவன் நிச்சயமாக பெறுவான். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ச
श्रीरूपं साकरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी क्षमानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणी श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஓ பிரம்மா, பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தினுள் நுழைகின்றன, அதே சமயம் நுழையாமலும் இருக்கின்றன. அதை போலவே படைக்கப்பட்ட அனைத்திற்குள்ளும் நான் இருக்கிறேன், அதே சமயம் அவற்றுக்கு வெளியிலும் இருக்கிறேன். ஸோ பகவத்கீதாவில் 7வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், பூமிரப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்சா. பஞ்சபூதங்கள் 5, அப்புறம் மனம் புத்தி அகங்காரம் மொத்தம் 8. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த 8மே அவரோட சக்திகளுங்கிறார். அந்த ஸ்லோகத்தில் வரும், பின்னா பிரகிருதி அஷ்டதா, அஷ்டான 8. பின்னா பிரகிருத்தினா செப்பரேட்டட் எனர்ஜி. அப்படின்னா செப்பரேட்டட் எனர்ஜி வந்து தமிழ் என்ன வருது? அவரோட சக்தி தான், பட் வெளி பிரிஞ்சிருக்கும். ஸோ இது நான் ஒரு லெக்சரில் கேட்டிருந்தேன், ரொம்ப சீனியர் டிவோட்டீஸ் ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த பஞ்சபூதாங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஐ திங்க் முன்னாடி ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தண்ணி இல்லைன்னா நெருப்பு அது இந்த பஞ்சபூதா கிடையாது. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய பஞ்சபூதா வேறு, அங்கே அவர் சொல்கிற தண்ணி வேறு, நாம் இங்கே பார்க்குற தண்ணி வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது. அது ரொம்ப பேசிக் எலமெண்ட். நாம் பார்க்குற தண்ணி பூமி கலந்த தண்ணி, அதில் பூமியும் இருக்குது. நீங்கள் சயின்டிஃபிக் அனலைஸ் பண்ணால் கெமிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம குடிக்கிற தண்ணியில் குளோரின் இருக்கும், சோடியம் இருக்கும், உப்பெல்லாமே இருக்கும். அந்த தண்ணி கிருஷ்ணர் சொல்லலை. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய தண்ணி ஆப்போ, அது வேற, அது ஒன்றும் பேசிக் எலமெண்ட். ஸோ அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டங்கிறாங்க. ஸோ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த பஞ்சபூதங்கள் அதில் ஒரு மிக்சிங்கெல்லாம் நிறையா நடக்கும். அந்த மிக்ஸ் ஆனதை இப்போ நாம் பார்க்குறது எல்லாமே, நாம் பார்க்குற நெருப்பெல்லாம் மிக்ஸ் ஆனது. ஸோ இப்போ இந்த இடத்துல கூட சொல்கிறார், அந்த பொருளில் பிரபுபாத் அழகாக எழுதியிருக்கார், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுமே பஞ்சபூத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு. ப்ரப்போர்ஷன் தான் வேறு. ப்ரப்போர்ஷன்னா புரிஞ்ச சரியானு தெரியும். லைக் நாம்பலாகட்டும் மலையாகட்டும், பிரபுபாத் இருக்கார், ரெண்டுமே பஞ்சபூத்தால் தான் செய்யப்பட்டது. ஈவன் மலையில் கூட ஆத்மா இருக்கு. பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்கார், மலை பெரிய பெரிய மலைகள் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கும் ஆத்மாலாம் இருக்குது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, மலைகள்லாம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போல்லாம் மலையில் உடைக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதனால் நிறைய பிரச்சனை வரும், வந்துட்டுருக்கு. இப்போ மலைகள் அதிகமாக உடைச்சிட்டாங்கன்னா மழை பெய்யாது.
மழையெல்லாம் பெய்யாது, மலைகள் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், என்னை அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க. அந்த 7வது அத்தியாயத்தில் வரும், தாரியத்தே ஜகத்தும்பார். ஜகத்துனா உலகம். இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க ஜீவராசிகள்லாம். இப்போ நம்ம மலையெல்லாம் உடைக்கிறோம், பட் ஆக்சுவலி அது ஒரு ஆத்மா. அது ஒரு காலத்தில் ஃப்ளையிங் மவுண்டன், பிரபுபாத் எழுதியிருக்கார். மலைகள்லாம் பறக்கும், அது ஒரு சாபத்தினால வெட்டிடுவாங்க, விங்ஸ் எல்லாம் வெட்டிடுவாங்க. ஸோ பெரிய பெரிய மலைகள் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஹிமாலயாஸ், ஐ திங்க் கேள்விப்பட்ட ஹிமாலயாஸோட அந்த கிங்கோட பொண்ணு தான் ஹைமாவதி, பார்வதி தேவி. மலைகள்லாம் உயிர்வாளிகள் தான். ஆக்சுவலாக நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் இப்போ அது நடக்குது. மலைகள்லாம் உடைக்கிறாங்க, அது கட்டணும் இது கட்டணும். ஸோ நாம்பளும் மலைகள், ஒரு செடியோ ஒரு சின்ன பூச்சியோ எல்லாரும் பஞ்சபூத்தால் தான் செய்யப்பட்டுவாங்க. ஓகே, என்னென்ன ப்ரப்போர்ஷன் வேறுனாலும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி தெரியும், பட் பேசிக் எலமெண்ட் ஒன்று தான். புரியுது நான் சொல்கிறது? ஒன்று ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னால், தோசையும் இட்லியும் பணியாரம் மாதிரி பேஸ் மாவு தான், அது ஒரே மாவு தான், ஆனால் அது வெவ்வேறு மாதிரி தெரியும். ஓகே, பேஸ் மாவு தான், ஒரே மாவு தான், ஆனால் ஒரு மாதிரியே பண்ணுறோம். ஸோ எல்லாரோடலும் பஞ்சபூத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு, பட் ப்ரப்போர்ஷன் வேறு, பட் ஆத்மா சேம். இது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், பண்டிதா சமதர்ஷினஹாம்பார். பட் அகெயின் இந்த பண்டிதா சமதர்ஷினஹா புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் பண்டிதா சமதர்ஷினா, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே மாதிரி எல்லாம் பார்க்குறது எப்படின்னு எனக்கு புரியல உண்மையில், பட் அது டஃப். அது சொல்லலாம் எல்லாம் ஒன்று தான், பட் புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு. அது புரிஞ்சுக்கிறதுனா பகவான் அனுகிரகம் தான் புரியும். சொல்லப்போனால் பகவான் எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு இடத்துல, மயா தத்தம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்தி மூர்த்தினாங்கிறார். நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன். பக்தரை எல்லா இடத்துலையும் பார்ப்பாராம், எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. அந்த காலையில் நரசிம்மர் பாடுறோம் இல்லையா, இதோ நரசிம்மா பரத்தோ நரசிம்மா, அது உண்மை. எல்லா இடத்துலையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ பண்டிதா சமதர்ஷனாங்கிறது மயா தத்தம் சர்வம், எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார், இந்த பிரம்ம சம்ஹிதா ஸ்லோகாஸ் வச்சு எழுதுகிறார். அந்த ஸ்லோகா அடிக்கடி பல சொற்பொழிவுலையும் இந்த பொருளையும் பிரபுபாத் இந்த ஸ்லோகா அதிகமாக எழுதுவார். பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனா, பிரேம அஞ்சனா, அந்த கிருஷ்ணா மேலே பிரேமா இருந்தால் மட்டும்தான் அது புரியுங்கிறான், இல்லைன்னு நமக்கு அது புரியாது. ஸோ அந்த பிரேமா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான்னு பிரபுபாத் இது எழுதியிருக்கார். கொடுக்க மாட்டார், அவர் முக்தியும் கொடுத்துட பக்தி தர மாட்டார். ஆனால் அந்த பக்தி அந்த பிரேமா கொடுக்கறதுக்கு அவரே சைத்தன்ய மகாபிரபு வர்றார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார், ஆனால் அவரே கொடுக்க வர்றார். உண்மையிலே அகெயின் இந்த பக்தி அப்படிங்கிறது கூட அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் அதுவும் சொல்கிறார், 8வது அத்தியாயத்தில் ஒரு சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் அப்படிம்பார். அச்சிந்தியாம்பார், இன்கன்சீவபிள், புரியாது. இதுதானே இன்கன்சீவபிள்னா புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணரே சொல்கிறார், இது புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவரே சொல்கிறார். அச்சிந்தியாங்கிற பகவத்கீதையில் சொல்கிறார். ஸோ அந்த பக்திங்கிறது அது ஃபீலிங், ஆனால் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது யாருக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அது யாருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, அது யாருக்கு வரும்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக சொல்கிறார், பிரபுபாத் விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் ஆத்மாவை தான் பார்க்குறார், எல்லாரும் பக்தி பண்ண முடியும்னு அவர் சொல்கிறார். பிரபுபாத் எல்லாரும் பக்தி பண்ண முடியும், இவங்க பண்ண முடியும் இவங்க பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஆத்மாவை பார்ப்பாங்க. எல்லாரும் பக்தி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. கடைசியில் அவங்கவுங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அது அவங்க கையில் இருக்குது. பட் பியூர் டிவோட்டீஸ் அவங்க பார்க்குற விதம் வேறு.
அந்த பியூர் டிவோட்டி பார்க்கறது கஷ்டம் கூட பிரபுபாத இங்கே எழுதியிருக்காரு. இந்த பொருள் ஒரு இடத்துல வருது, இங்கே எழுதியிருக்காங்க. அந்த பியூர் டிவோட்டி பார்க்கறது ரொம்ப கடினம். இது லாஸ்ட் வீக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பாகவத்தில் ஸ்லோகமே இருக்குது, பியூர் டிவோட்டி பார்க்கறது ரொம்ப கடினம். அதில் அவங்க எக்ஸாம்பிள் லார்ட் சிவா தான் கொடுக்குறாங்க. அவர் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஸோ பியூர் டிவோட்டிஸ் நமக்கு தெரியாது. பியூர் டிவோட்டி இங்கே யாரும் நடமாட்டிகிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் பாகவதம் பார்க்கலாம், ஜடபரத்து பியூர் டிவோட்டி. ஆனால் ஒரு பியூர் டிவோட்டின்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரகுகனாக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறார். இவர் ஆர்டினரி பர்சன் கிடையாது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தா சுற்றிட்டு இருப்பார், ரோட்லேயே படுத்துருப்பார். ஸோ அப்போ அந்த பியூர் டிவோட்டி நான் பார்க்கணும் அப்படின்னா கூட நமக்கு சம் சுக்ருதி வேணும். நாட் ஈஸி, அது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் எகெயின் ஒரு விதத்தில் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. சில பிரபுபாத நமக்கு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனை கொடுத்துருக்காரு. இந்த நாமா சொல்ல சொல்ல அந்த டிவோட்டியை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இது பக்தி ரசாமிருத் சிந்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சிங்கன்னா வரும். ஏன்னா அதில் ரொம்ப அழகாக இது வந்து சுபதா அப்படிம்பாங்க, கிளேஷாக்னி. யார் ஒருத்தர் நாமா சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சுபதா, சுபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளேஷாக்னி, அத்தனை பிரச்சனையும் தப்பிப்பாங்க. சில பேர் கேட்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு தான் இருக்கேன், எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் நடக்குது. ஒருத்தர் நாம சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அது அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பல பேர்த்த சந்திப்பாங்க. கிருஷ்ணர் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். ஏன்னா ரூப கோஸ்வாமி சும்மாலாம் எழுதலை, அவர் சுபதா அப்படின்னு எழுதுனா உண்மை. அதில் வரும், யார் ஒருத்தர் ஹரிநாமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ ஆஸ்பீஷியஸ்னஸ் மங்கள் ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. நாம சொன்னாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தட்ஸ் இட், அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே நடக்கலைனோ அது நமக்கு புரியாது, ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் அவன் வாழ்க்கை. இது வந்து ரூப கோஸ்வாமி எழுதுகிறார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஈவன் பல ஆச்சாரியாஸ் அதுக்கு அவ்வளோ விளக்கம் கொடுக்குறான். என்னென்னா நம்ம இந்த உலகத்தில் இருந்து நம்ம நல்லது அப்படின்னாலே ஏதோ 4 பேர் திட்டுறது நிறுத்திட்டாங்க, காசு வரும், வீடு கட்டுவேன், நம்ம புத்தி அப்படி தான் ஒர்க்கா, நம்ம புத்தி அப்படி. பட் ரூப கோஸ்வாமி சொல்கிறது டிஃப்ரெண்ட். நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கிளேஷாக்னி, சுபதா, மோக்ஷா எல்லாமே பாட்டுக்கு எல்லாம் வரும். ஸோ பிரபுபாத் பார்த்தீங்கன்னா அவர் சொற்பொழிவில் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட்டும்பார். அது நமக்கு ஒன்றும் புரியல, சொல்லிக்கிட்டே நடக்கும். பகவான் அனுகிரகத்தை அந்த டிவோட்டி நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் பார்க்கலாம், ஈவன் நாரதர் ஆக்சுவலி இந்த ஸ்லோகம்லாம் ஏன்னோ கிருஷ்ணா பிரம்மாவுக்கு சொல்கிறார், அதுக்கப்புறம் பிரம்மா நாரதர் சொல்கிறார். நீங்கள் பாகவத்தில் படித்தீங்கன்னா நாரதர் ஆர்டினரி பர்சன் கிடையாது. அவருக்கு ஒரு சவுண்டு கேட்கும், கிருஷ்ணர் பேசுவார், இந்த ஜென்மத்தில் என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்பார். இமேஜின் எப்படி இருக்கும், என்னென்னு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நாரதர் கேட்குது, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னை பார்க்க முடியாது, பட் நீங்கள் செய்யும்பார். நாரதர் அப்படியே செய்வார். நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நாரதர் வர்றார். ஸோ அவருக்கு சௌரும் பகவானை பார்க்குறார் ஒரு தடவை, அதுக்கப்புறம் தேடுறார் நாரதா, அவர் நான் பார்க்கணும்னு தேடுவார். அப்போ சவுண்டு வருது, நீ என்ன தேடினா நான் தெரிய மாட்டேன். அதுவும் பகவான் தான் பேசுகிறார். பிரபுபாத் இன்னொரு இடத்துல எழுதுறார், இன்ஃபேக்ட் பகவானை பற்றி கேட்குறதும் பகவானை பார்க்குறது 2 ஒன்று தான். ஆக்சுவலாக 2 ஒன்று தான். எகெயின் நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம பகவானை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம்னா பகவானை பார்க்குற சமானம். ஆக்சுவல் 2மே ஒன்று தான். ஆனால் எகெயின் இதெல்லாம் அச்சிந்தியா தான், இது நமக்கு டக்குன்னு புரியாது. ஸோ அப்போ இது புரியும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள் என்ன எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஈவன் நம்மளோட புலன்கள் கூட புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம புலன்கள் எப்படி வேலை பண்ணுது, இது பாகவத்தில் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கான். இந்த புலன்கள் எப்படி வேலை பண்ணுது, பஞ்சபூதங்கள் என்ன,
இது எல்லாமே பகவான் அனுகிரகத்தில் தான் புரியும். இது நாமளாக ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ இங்கே அந்த கிருஷ்ணா பகவத்கீதையில் சொன்னதாக பிரபுபாத் இங்கே ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகா கோட் பண்ணுறார். த சர்வகூஹிதம் பூயா ஸ்ருணுமே பரமம் வச்சா இஷ்டோஸ்மே திருடமிதி தத்தோ வக்ஷாமி தேஹிதம். ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. பகவத்கீதாவில் 18 அத்தியாயம் 63 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், நீ முடிவு எடுத்துக்கோம்பார். அப்படி தான் சொல்லுவார். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், நீயா முடிவெடும்பார். எடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறது தான் பிரபுபாதியும் கொடுத்துருக்கார். சர்வகூஹிதம் பூயா, நான் எல்லா சீக்ரெட்டும் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே ஒன்று சொல்ல போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். அதனால் இதுவும் நானே சொல்கிறேன். ஏன்னா அர்ஜுனா அது போர்க்களம். கிருஷ்ணர் சொல்கிறார் என்ன செய்யறியோ செஞ்சுக்கொண்டார். இப்போ உக்காந்து மறுபடியும் 18 அத்தியாயம் ரிவைஸ் பண்ணி உக்காந்து முடிவெடுக்க டைம் கிடையாது. ஆச்சாரியா சொல்கிறாங்க, கிருஷ்ணரே அதுக்கு முடிவு கொடுக்குறாரு, இது பண்ணணும், இப்போ நீ டைம் இல்லைங்க, உட்காந்து யோசிச்சு டைம் எடுக்கணும். அஃப்கோர்ஸ் அர்ஜுனா பியூர் டிவோட்டி, அவரால் முடியும். பட் ஆச்சாரியா கொடுக்குறாங்க, இந்த ஸ்லோகம் கிருஷ்ணர் பேசுகிறார், இந்த முடிவு எடுக்கிறது தான் உனக்கு கரெக்டுன்னு சொல்லி தான் இதை சொல்கிறார். ரொம்ப சீக்ரெட்டு சொல்ல போகிறேன், கேட்டுக்கோ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்கிறேன் சொல்லிட்டு தான் மன்மனா பவ மத் பக்தோ அங்கே சொல்கிறார். என் பக்தன் ஆயிடு இருக்குல்ல, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது பெரிய சீக்ரெட். இது ஏன் சீக்ரெட்டுன்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒன்றும் புரியல, அதனால தான் சீக்ரெட். எத்தனை தடவை படித்தாலும் புரியாது, அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அதனால தான் பகவத்கீதா சீக்ரெட். சாஸ்திரமெல்லாம் சீக்ரெட் தான். ஐ திங்க் 9th சாப்டரில் வருது இல்லையா, ராஜ வித்யா ராஜ குஹ்யம். இந்த கடைசியில் பகவத்கீதையில் கிருஷ்ணா குஹ்யம்ங்கிறதே 3 தடவை யூஸ் பண்ணுவார். குஹ்யம், குஹ்யதமம், குஹ்யதரம், ஒன்று ஒரு இதை யூஸ் பண்ணுவார். நான் கான்ஃபிடென்ஷியல் சொன்னேன், மோர் கான்ஃபிடென்ஷியல் சொன்னேன், மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் சொல்ல போகிறேன். எல்லாமே கான்ஃபிடென்ஷியலுங்கிறார் கிருஷ்ணரே. அப்படின்னு அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறார். மேபி நம்மெல்லாம் படிக்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஏதோ கொஞ்சம் ஆச்சாரிய அனுகிரகம் ஓரளவுக்கு புரியும், முழுசாக புரியாது. பட் அது புரியணும்னா மறுபடியும் ஹரே கிருஷ்ணாட்ட தான் வரும். அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரா சொல்ல சொல்ல சொல்லத்தான் நம்மளோட சின்சியாரிட்டி எல்லாம் பார்த்து தான் புரிய வைப்பார். அதில் ஒன்று பிரபுபாத் இங்கே மென்ஷன் பண்ணுறபடி நம்ம பியூர் டிவோட்டி பார்ப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பார்ப்பா, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நமக்கே தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே ரிவீல் பண்ணும். ரிவீல் பண்ணணும்னா வெளிப்படுத்தும். மேபி ஸ்மால் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கும், அது டக்குன்னு பெருசுப்போம். இது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் அவங்கவுங்களோட சின்சியாரிட்டி பொறுத்து தான் நாம் அந்த டிவோட்டி பார்ப்போம். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் கிருஷ்ணா பண்ணுவார். அதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நம்ம உட்காந்து இன்னும் டைசெக்ட் பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஆச்சாரிய சொல்ல சிம்பிளி சாண்ட், பாகவதம் படிக்கிறது. பிரபுபாத் சொல்வார் 16 ரவுண்ட்ஸ் மினிமம் ஒழுங்காக சாண்ட் பண்ணுவார். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே டெய்லி 16 ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்ணணும். இன்னும் சில பேர் நான் சொன்னதாக கேள்விப்பட்டேன், நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க, அதே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. பட் 16 ரவுண்ட்ஸ் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பிரபுபாத் நிறைய தடவை சொல்கிறார், அந்த 10 அஃபென்சஸ், அந்த 10 அபராதங்கள், அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10வது என்ன தமிழில்? பௌதிக பந்தத்தின் காரணமாக பலிதானத்தின் பூரண மகிமையை அறிந்தும் அது ரொம்ப மதர் ஆஃப் ஆல் அஃபென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ண நாமா பற்றி எத்தனை கேட்டாலும் மறுபடியும் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் வரும். அதுதான் இருக்கிற பெரிய அஃபென்ஸுப்பா. அப்படி தான் வருது. To maintain material attachments even after listening to the glories of the holy name. அப்புறம் inattentive chanting அங்கே அது பண்ணிட்டு இருப்போம். அது எல்லாரும் அது பண்ணுவோம். பிரபுபாத் சொல்றார், அஃபென்ஸ் இல்லாமல் சாண்ட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கார். நிறைய ஈவன் பாகவத்தில் எழுதியிருக்கார். அது பண்ண தான் மற்றதெல்லாம் புரியும். இங்கே சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாகட்டும், இந்திரியங்களாகட்டும், முக்குணங்களாகட்டும், அதை தாண்டி ஆத்மா, தென் பரமாத்மா, தென் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா எல்லா இடத்துலையும் இருக்கார். இது உண்மை, இது புரியும்.
இதெல்லாம் பொய் கிடையாது. நீங்கள் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிவிட்டீஸ் கூட பாகவத்தில் வரும். அவர் உட்காந்துருப்பார், ஆனால் அவர் சுற்றி என்ன நடக்கும் கூட அவர் கவனிக்க மாட்டார், தெரியாதுன்பாங்க. எப்பவுமே கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே இருப்பார். காலையில் நம்ம ஜெகநாத அஷ்டகம் சொல்லும்போது அந்த லைன் வரும், சதா காலே காலே பிரமத்தி பத்தினா கீத சரித்தோ ஜெகநாத சுவாமி அப்படின்னு வரும். சதா காலே காலே, எப்பவுமே எல்லா காலத்துலேயும் பத்தி, பார்வதியோட பத்தி சிவபெருமான் சொல்கிறாங்க. கீத சரித்தோ, எப்பவுமே கிருஷ்ணரோட அந்த கதைகள் நாமங்கள் அதுலேயும் முழுகி இருப்பார். அந்த ஸ்லோகமே அப்படி தான் வருது. அவர் அப்பேற்பட்டவர் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிரபுபாதில் அவருக்கு கம்ப்ளீட்டாக அதில் முழுகி இருக்கார். அதுக்கு காரணம் என்னன்னு சிவபெருமானே இன்னொரு இடத்துல சொல்கிற மாதிரி வரும். அது பாகவத்தில் வராது, வேறு இடத்துல வரும். அவர் சொல்கிறார், நான் எப்பவுமே பாகவதத்திலே முழுகி இருப்பேன் அப்படின்னு பார்வதி தேவி சொல்லுவார். எப்பவுமே எனக்கு பாகவதம் தான், அதில் என்ன இருக்கோ அதை நான் எப்பவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ இந்த பாகவதம் படிக்கிறதுங்க ரொம்ப முக்கியம். தினம் நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு நம்ம இது முன்னாடி கூட சொல்கிறோம். அப்போ அந்த பாகவதம் சேவையாக செய்யத்தான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், அதே சமயத்தில் இல்லை. பட் இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக அவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பகவத்கீதையில் ஒரு இடத்துல வரும், நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், ஆனால் அதெல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்பார் சம்திங். அப்படின்னா எல்லாமே என்ன நம்பித்தான் இருக்குது, நான் அதை நம்பி இல்லை அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி மீனிங் அதுதான். இந்த உலகத்தில் எல்லாம் என்ன நம்பித்தான் இருக்குது, பட் நான் அதை நம்பி இல்லை. ஸோ கிருஷ்ணா எல்லா இடத்துலையும் இருக்கார், நோ டவுட். அவர் பரமாத்மாவாக இருக்கார், ஓகே, பிரம்மனாகவும் இருக்கார். இங்கே பிரபுபாதார் வைகுண்டத்தில் பர்சனலாகவும் இருக்கார். அவர் ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தார் பிரபுபாத். இங்கே இருக்குது, இப்போ நாம் ஈரோட்டில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால் போட்டு பார்க்கலாம், அமெரிக்காவில் என்னென்னு பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம். இது நம்ம டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். பட் ஒரு காலத்தில் இது எதுவும் இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு அமெரிக்காவில் நடக்கிறது பார்ப்பான். ஒரு காலத்தில் பார்ப்பான். அதெல்லாம் இருக்குது. யோகிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் யோகிகள் என்ன பண்ணாங்களோ இன்றைக்கி மெட்டீரியலிஸ்ட் பௌதீகவாதி பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் யோகிகள் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு தவம் பண்ணுவாங்க. இவன் டெக்னாலஜிலே கொண்டு வந்துட்டான். இங்கே உட்காந்துட்டு எங்கேயோ என்ன நடக்குது இங்கே உட்காந்துட்டு பார்க்குறாங்க. பாருங்கள் டெக்னாலஜி எப்படி வருது. ஸோ பிரபுபாத் எழுதுறார், இங்கே உட்காந்து வைகுண்டத்தை பார்க்கலாங்கிறார் பிரபுபாத். வைகுண்டத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இங்கே உட்காந்து பார்க்கலாம். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது, இதெல்லாம் உண்மை. இது சஞ்சயன் பண்ணுறது. ஈவன் ஆச்சாரிய கோஸ்வாமிஸ் அது பார்த்துருக்காங்க. கோஸ்வாமி எல்லாம் பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுகிறார் பாகவத்தில். அவங்க ஒரு மரத்தக்கடியில் உட்காந்தானா அந்த மரத்தக்கடியில் கிருஷ்ணன் என்ன பண்ணாரோ செஞ்சு காட்டிடுவார். நான் இதெல்லாம் பண்ணேன், அவங்க உட்காந்து எழுதுவாங்க. கோஸ்வாமிஸ் அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஒரு மரத்தில் உட்காருவாங்க, நான் இங்கே இதெல்லாம் பண்ணேன் கிருஷ்ணர் சொல்லுவார், எழுதிடுவாங்க. அடுத்த நாள் இன்னொரு மரத்துக்கடிக்கு போயிடுவாங்க, அங்கே என்ன பண்ணாரோ மறுபடியும் சொல்லுவார். ஸோ கோஸ்வாமிஸ் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் உண்மை. இது கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், பட் இதெல்லாம் உண்மை. ஸோ அப்போ இது கோஸ்வாமிக்கு நடக்குது, நமக்கு நடக்காதுன்னு கிடையாது, நமக்கும் நடக்கும். பிரபுபாத் சொல்கிறார் சில லெக்சர்ஸில், அது கோஸ்வாமி ஆகணும் பார், நம்மளும் கோஸ்வாமி ஆகணும். பிரபுபாத் எழுதியிருக்கார், உபதேசாமிர்தால் எழுதியிருக்கார், அத்தனை பேரும் கோஸ்வாமி ஆகணும். கோஸ்வாமின்னா சென்சஸ்க்கு நம்ம மாஸ்டர், புரியுதா? புலன்களுக்கு அதிபதி. கரெக்ட், தேங்க்ஸ். பிரபுபாத் உபதேசாமிர்தத்தில் எழுதுகிறார், எல்லாரும் கோஸ்வாமி ஆகணும், புலன்களுக்கு அதிபதி ஆகணும். அது ஆகாமல் நம்ம இந்த லைஃப்பில் சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்காது, இம்பாசிபிள். கோஸ்வாமி ஆகும், வேறு வழியெல்லாம் கிடையாது. நான் சிம்பிளாக சேன் பண்ணிட்டு எல்லாம் நடந்துடும் அப்படி கிடையாது. கோஸ்வாமி கண்டிப்பாக ஆகணும். கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் பேசியிருக்கார், நிறைய இடத்துல பேசியிருக்கார். ஆனால் இந்த கலியுகத்தில்
அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அஃப்கோர்ஸ் கஷ்டம் கூட சொல்லுவோம். கடைசியில் நாம சங்கீர்த்தனம் தான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. शिष्य राधा श्याम सुंदर की जय, प्रभुपाद की जय. ஸோ அந்த பொருளுகள் பிரபுபாத் எழுதுறார். பகவானோட நாம, அவரோட ரூபா, குணா, லீலா எல்லாமே ஒரு பக்தரோட ஹிருதயத்தில் தெரிவிப்பாருங்க பிரபுபாத் எழுதியிருக்கார். உண்மையிலே பகவானோட ரூபாலாம் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் கிருஷ்ணர் ப்ளூ கலரில் இருப்பார், இப்படி இருப்பார், அதெல்லாம் உண்மை. பட் அதுவும் நமக்கு இன்னும் புரியுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது நான் ஒரு சீனியர் டிவோட்டி சொல்லிட்டு இருந்தேன். கிருஷ்ணரோட கலர் இந்த உலகத்தில் கொண்டு வர முடியாதுங்கிறார். ஜென்ரலாக ப்ளூனா ப்ளூ போட்டுறோம், பட் ஆக்சுவல் கிருஷ்ணா அப்படி இருக்க மாட்டார். அந்த கலர் நாம் இங்கே கொண்டு வர முடியாதுங்கிறோம். அவர் அந்த மாதிரி ஒரு கலர் கிருஷ்ணா. ஸோ அவரோட ரூபா ஆகட்டும், அவரோட லீலா ஆகட்டும், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் புரிஞ்சுக்கிறது ஈஸி இல்லை. ஸ்வயமேவ ஸ்புரத்யதா பிரபுபாத் ஒரு ஸ்லோகா அடிக்கடி சொல்லுவார். அதில் நிறையா பொருள்கள் வரும். எஸ்ஸ தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரவ் தஸ்யைத கதித அர்த்தாக பிரகாசந்தே மகாத்மானஹா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாங்கிறார் பிரபுபாத். பிரகாசந்தே மகாத்மானஹா. யார் ஒருத்தர் ஆச்சாரியன் மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் முழு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு தான் புரியும். அதுதான் இந்த ஸ்லோகா. பிரபுபாத் இது ரொம்ப பேசியிருக்கார். இந்த ஸ்லோகா நிறைய இடத்துல வருவது. தென் ஒன்று பிரபுபாத் சொல்லுங்கள், எஸ்ஸ பிரசாதாத் பகவத் பிரசாதம். இது ரொம்ப மெயினாக சொல்லுவார். அந்த ஆச்சாரியன் மேலே அந்த பக்தி இருந்தால் தான் கிருஷ்ணரே இறங்கி வருவார். நேராக நாம் நேராக அப்ரோச் பண்ண முடியாது. அப்போது பிரபுபாத் என்ன சொல்கிறாரோ அது நம்ம செஞ்சே ஆகணும். நம்ம எல்லாம் என்ன செய்யணும், பிரபுபாத் பொருள் நிறையா கொடுத்துருக்காரு, அப்படியே நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ கண்டிப்பாக நாமளும் பகவானை நேருக்கு நேராக பார்க்கலாம், பேசலாம், எல்லாமே பண்ணலாம். முடியாதுன்னு கிடையாது. ஸோ ஆச்சாரியாஸ் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே செய்யணும். இது நீங்கள் ஈவன் ஸ்ரீபாத் ராமானுஜாரியர் ஆகட்டும், ஆழ்வார் ஸ்ரீபாத் ராமானுஜரோட டிசைபிள்ஸ், ஷீடர்கள், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் செய்வாங்க, வெறும் செய்ய மாட்டாங்க. அவங்களாம் அது மட்டும்தான் செய்வாங்க. அவங்களாம் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. பிரபுபாத் அதே தான் சொல்கிறார். ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல் வேர்டு, அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. அந்த டெசிஷன் நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் பகவான் அனுகிரகம் கிடைக்கும், முழு அனுகிரகம் கிடைக்கும். அது அவங்கவுங்க கையில் இருக்கு. அவங்கவுங்க தான் சீரியஸாக எடுத்து பண்ணணும். ஸோ பிரபுபாத் சொல்கிற ஃபஸ்ட்டு முதல்ல சிம்பிளி சாண்ட்டுன்ட்டே இருப்பார். ஒழுங்காக சாண்ட் பண்ணு, ஒழுங்காக படிங்க, பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த 4-5 மெயினாக சொல்லுவார். அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவர் சொல்கிறார செய்யணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணரில் ரிவீல் பண்ணுவார். ஸ்வயமேவ ஸ்புரத்யதா உபநிஷத்தில் வருது. ஸ்வயமேவா அப்படின்னா ஸ்வயமாக எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். உள்ள கிருஷ்ணர் உட்காந்துட்டு அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். வெளியிலேருந்தும் சொல்லிக் கொடுப்பார். சாக்ஷாத் தரித்வேன சமஸ்த சாஸ்திரே, காலையில் பாடுறோம் இல்லையா, சாக்ஷாத் அந்த கிருஷ்ணா குருவா சொல்லிக் கொடுப்பார். ஸோ கிருஷ்ணா நம்மளை பலவிதமாக கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார், விட மாட்டார். ஆனால் விட்டதா சரித்திரத்தில் கிடையாது, விடவே மாட்டார், பல விதமாக கைட் பண்ணுவார். ஸோ நாம் செய்ய வேண்டியது நாம சங்கீர்த்தனம் தான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. நான் சொல்லலை, ஆக்சுவலி பாகவத்தில் பிரபுபாத எழுதியிருக்கார். யா யா எஸ் எஸ் கரெக்ட். எஸ் எஸ் ஆமாம் கரெக்ட். பிரபுபாதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார். தங்கத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் தங்கம் வாங்க முடியும். தங்கத்தை பற்றியே தெரியலின்னு வைங்க, எனக்கு கீரை கொடுத்து தங்கம் சொன்னால் நம்புவேன். பிரபுபாத் சொல்கிறார் கொஞ்சமாக தெரியணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட், நீங்கள் சொன்னபடி கண்டிப்பாக இருக்குது. எஸ் எஸ் கரெக்ட், அபராதம் தான். எஸ் அபராத். அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதையில் ஐ திங்க் 2-3 இடத்துல சொல்கிறார், குஹ்யானா மௌனாஸ்மி அப்படிம்பார். ஆஃப் சீக்ரெட்ஸ் மௌனாம்பர், சைலன்ஸ். கிருஷ்ணர் ஐ திங்க் 10th சாப்டரில் சொல்கிறார், ஐ திங்க் 17th சாப்டர். இன்னொரு இடத்துல அமைதியாக இருக்கணுங்கிறார் கிருஷ்ணரே. பச்சையாக சொல்ல போனால் வாய் மூடிட்டு இருக்கணுங்கிறார். ரொம்ப பச்சையாக சொல்லணும். ஸோ ரொம்ப சைலன்ஸ் மெயின்டைன் பண்ண கூட அதில் சொல்லியிருக்காரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மற்ற இத்திஹாசங்கள் புராணங்கள் படிக்கும் பொழுது அந்த சைலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட மற்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சம்டைம் தேவையில்லாமல் பேசுகிறதுனால பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறபடி சம்டைம் தெரியாமல் பேசுகிறோன்னா அது நான் பண்ணுற தப்பு தான், நோ டவுட். அபராத் தான், அபராத். அதனால தான் பிரபுபாத் நமக்கு ரூப கோஸ்வாமி இந்த டெய்லி துளசி மகாராணி 4 தடவை யானி காணி சப்பப்பானி பண்ணுங்க. வெல், பிரம்மஹத்தி தோஷம் போகும், அபராத் போகணுன்னா அதனால காலையில் ஆஃப்டர் இந்த 10 offenses மார்னிங் மங்களாட்டு சொல்லிட்டு வாஞ்ச கல்பா சொல்கிறோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு அமைச்சு கொடுத்தது சும்மா கிடையாது. ஐ திங்க் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், மார்னிங் ப்ரோக்ராம் ஃபுல்லாக யார் அட்டன் பண்ணுறாங்களோ 44 அங்கம் பக்தி பண்ணுவாங்க. சும்மா கிடையாது. இப்போ காலையில் மங்களாரத்துலேருந்து பாவதம் கேட்டு பிரசாதம் சாப்பிட்டு போகும்பொழுது 44 அங்கம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யானி காணி நடக்குது, வாஞ்ச கல்பா நடக்குது. ஸோ நிறைய அபராது போகும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆமாம் எஸ், அது சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் இருக்குது, இன்னொரு இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்படியும் அவங்க மன்னிக்கலன்னு அவங்க வீட்டுக்கு போய் வேலை பண்ணணும். சொல்லப்பட்டிருக்கும், அவங்க வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செய்யணுமா. பட் ஆஃப்கோர்ஸ் வைஷ்ணவாஸ் மன்னிப்பாங்க. இது சொல்லப்பட்டிருக்கும், வீட்டுக்கு போய் வேலை பண்ணணும். ஒரு ஞாபகம் படித்தேன் அது. பட் வைஷ்ணவாஸ் டிசைட்ரி கல்பவ்ருக்ஷா, அவங்க மன்னிச்சிடலாம். இட்ஸ் ஓகே. எஸ், கண்டிப்பாக. எஸ், ஸோ அதுதான் ரொம்ப ஹம்புலாக இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய இடத்துல பிரபுபாத் எழுதியிருக்கார், திருநாத பீஷ்ணி சேனா. ஃபைனலாக எகெயின் சாண்டிங் பண்ண தான் இதெல்லாமே வரும். இதெல்லாம் குவாலிட்டிஸ் சாண்டிங் தென் டிவோஷன் டு கிருஷ்ணா பண்ணும்போது தான் வரும். பிரபுபாத் அந்த ஸ்லோகா நிறைய இடத்துல சொல்கிறார், ஹராவ பக்தஸ்ய குட்டோத் மஹத் குணஹா அப்படிங்கிறார். அந்த ஹரிட்ட பக்தி பண்ணின்னு எப்படி நல்குணங்கள் வரும்? ஃபைனலாக சாண்டிங்கில் தான் நிற்கும். எகெயின் சாண்டிங் பண்ணணும். அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சில பிரபுபாத்
இன்னும் மங்களாரத்தி ஆட்டம் எப்படி பண்ணணும், அது பண்ண அது நடக்கும், டெஃபினெட்லாம் நடக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு கொஷின்ஸ்? இந்த ஸ்லோகா சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்குங்களா? என்ன கடைசியில் என்ன சொன்னாங்க? ரெண்டு பேருக்கும் போகும், அது சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில் 12th சாப்டரில் கிருஷ்ணர் பேசுகிறார். 12வது அத்தியாயத்தில் வரும். அவங்களுக்கும் போகும், இவங்களுக்கும் போகும், ரெண்டு பேருக்கும் போகும். ஆக்சுவலி கிருஷ்ணா எவ்வளோ கருணை உள்ளவர் நமக்கெல்லாம் டிஃபிகல்ட், அது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஐ திங்க் பல தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இங்கே தான் கிருஷ்ணர் கோயில் இருக்குதுன்னு சும்மா பேச்சில் சொன்னால் கூட நல்லது. யாருக்கா சொல்கிறேன் இங்கே தான் கிருஷ்ணர் கோயிலுக்கு வழி சொல்கிறாங்க, அவங்களுக்கு சம்திங் போகும். ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க நான் இப்போ தான் கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கேட்குறவங்களுக்கு போயிட்டு வந்தவங்களோட இதெல்லாம் வரும், அப்படியெல்லாம் இருக்குது. அதனால தான் பொதுவாக நிறைய பேர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தால் அவங்கள போய் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன கிடச்சது இவங்களுக்கும் வரும். இதெல்லாம் இருக்குது. கிருஷ்ணர் இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்கார். ஸோ பகவான் எவ்வளோ கருணை உள்ளவர் நமக்கு டிஃபிகல்ட், அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அவங்க போயிட்டு வந்து நான் இங்கே போனேன் அங்கே பார்த்தேன்னு சொன்னால் நாம் போய் பார்த்தது சமானம் வரும். ஸோ இப்போ டிவோட்டி பார்த்து அதெல்லாம் கேட்குறது நல்லது. ஸோ கிருஷ்ணர் வச்சிருக்க சிஸ்டம் வந்து என்னன்னு சொல்கிறது, உள்ளுக்கு நம்ம எட்டாது, நம்ம மூளை வச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒருத்தர் திருப்பதி போயிட்டு வந்தாலும் போய் கேட்கணும் எங்கே போனீங்க, என்னென்ன பார்த்தீங்க, அவங்க சொன்னாங்கன்னா அது நமக்கும் நல்லது. ஸோ அந்த மெர்சி, அந்த கருணைங்கிறது நமக்கு எப்படி வரும்னு தெரியாது, பல விதமாக வருமாமா. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கலாம்? வேறு ஜென்ரல் கொஷின்ஸ்? இமிட்டேட் பண்ணக்கூடாது. சிக்ஷாஷ்டகம் நான் ஒரு கிளாஸில் கேட்டேன், நம்ம மோஸ்ட்லி நம்ம செல்ஃப் கிரிட்டிக்கலாக இருக்கிறது கரெக்ட். ஆனால் அதுக்காக என்ன நான் சும்மா இதுவும் பண்ணிக்கூடாது. செல்ஃப் கிரிட்டிக்கல்னா கிரிட்டிக்கல், செல்ஃப் கிரிட்டிக்கல் அதான் கிரிட்டிக்கல்னா அதான். ஓகே, தெரியல. நம்ம காலையில் நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாடுறோங்க, மொசாம பதிதா பிரபு நப்பை பே ஆரா. அது செல்ஃப் கிரிட்டிக்கல். அந்த பாட்டில் சொல்கிறாரு, நான் வந்து லாக்கியே இல்லை. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ராதாராணி சொல்கிற ஸ்லோகம் வரும். ராதாராணி சொல்கிறாங்க எனக்கு கிருஷ்ணரே தெரியாதுங்கிறாங்க. இது எங்கே போய் சொல்கிறோம்? சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறேன் எனக்கு கிருஷ்ணன் மேலே பக்தி இல்லைங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அந்த ஸ்லோகா இருக்குது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் வரும். ஸோ அவங்க எல்லாரும் பார்க்கும்போது அந்த செல்ஃப் கிரிட்டிக்கலாக இருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் அதே சமயத்தில் பார்த்துக்கணும், நான் என்ன சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே அப்படி இல்லை, அது வேறு மூடு. அது சேம் டைம் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷப்படணும். புரியுதுங்களா? ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் பாகவதம் படிக்க முடியாது, எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியாது. இது நம்ம கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஏன்னோ ஒரு தேங்கிங் மூட் அப்படின்னா ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். பட் சேம் டைம் இதுவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. நம்ம இது ரெண்டுமே இருக்குது, இது ரெண்டுமே இருந்தால்
பட் இமிட்டேட் பண்ண முடியாது. ஒரு தடவை பிரபுபாத் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், பிருந்தாவனில் ஃபஸ்ட் ஆர்த்தி பிரபுபாத் தான் பண்ணுவார். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் ஆர்த்தி பிரபுபாத் பண்ணும்போது அவர் மாலை போட்டிருப்பார், துணி போட்டிருப்பார். ஜென்ரல் ஆர்த்தி பண்ணுறவங்க மேலே துணி போட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுபாத் துணி போட்டிருப்பார். அந்த ஆர்த்தி முடிஞ்சுன்னு டிசைபிள் வந்து கேட்குற, பிரபுபாத் நீங்கள் துணியெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு. தட்ஸ் ஓகே, நீ பண்ணாத அப்படிம்பார். தட்ஸ் ஓகே, நீ பண்ணாத. ஜென்ரலாக மாலை போட்டக்கூடாது. பகவான் முன்னாடி மாலை போட்டு அவர் பண்ணக்கூடாது, அவன் போட்டக்கூடாது. பிரபுபாத் மாலை போட்டிருப்பா, அப்படியே ஆர்த்தி பண்ணுவார். நீ பண்ணாத, இமிட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ இமிட்டேஷன் டேஞ்சரஸ், இமிட்டேஷன் டேஞ்சர் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பட் ஜென்ரல் நம்ம தெரியாமல் இமிட்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது நமக்கு, ஆனால் பண்ணக்கூடாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம சொல்லத்தான் ஒன்றா புரியும் நமக்கு. எல்லா சீக்ரெட்டும் நாமால தான் வச்சுருக்காரு. ஸோ அது இருக்குது, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். ஆமாம். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? அதானா? ஓகே ஓகே. ஸோ விமர்சனம், ஓகே. ஆனால் அது பண்ணணும் தான் சொல்லுவாங்க. செல்ஃப் கிரிட்டிக்கல் எல்லாரும் அப்படி தான் இருக்குது. இவன் பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறாரு, நான் தெரிஞ்ச விஷயம் குடிக்கிறேன், அப்படியே பாடியிருக்கார். நான் தெரிஞ்ச விஷயத்தை குடிக்கிறேன் பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறார். ஸோ அதனால் நம்ம அவங்கள கீழே இறக்க முடியாது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம். அது ओके। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। शिल प्रभुपाद की जय।